वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 15 पर्णशाला निर्माणम् पर्णशालै कट्टुवदु पञ्चदशः सर्गः 15வது सर्गम् पर्णशाला निर्माणम् पर्णशालै कट्टुवदु ततः पञ्चवटीं गत्वा नानाव्यालमृगायुताम् उवाच भ्रातरं राम सौमित्रिं दीप्ततेजसम् ततः அப்பொழுது ராமः ஸ்ரீராமர் நானாவ்யாலமிருகாயுதாம் பல கொடிய மிருகங்கள் நிறைந்துள்ள பஞ்சவட்டியை கத்வா அடைந்து தீப்த தேஜசம் மகா பராக்கிரமசாலியாகிய பிராத்தரம் தம்பியான சௌமித்ரிம் லக்ஷ்மணரை பார்த்து உவாச்ச பின்வருமாறு சொன்னார். அப்பொழுது ஸ்ரீராமர் பல கொடிய மிருகங்கள் நிறைந்துள்ள பஞ்சவட்டியை அடைந்து மகா பராக்கிரமசாலியாகிய தம்பியான லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். ஆகதாஸ்மா யதோத்திஷ்டம் மமும் தேசம் மஹர்ஷிணா அயம் பஞ்சவட்டி தேச சௌம்யே புஷ்பித பாதபா. சௌமியே அன்பனே, மகர்ஷியால் யதோத்திஷ்டம் குறிப்பிடப்பட்ட அமும் இந்த தேசமிடத்திற்கு ஆகதாஸ்ம நாம் வந்துவிட்டோம். புஷ்பித்த பாதபகா புஷ்பித்த மரங்கள் அடர்ந்த பஞ்சவட்டி தேசக பஞ்சவட்டி என்னும் இடம் அயம் இதுதான். அன்பனே, மகரிஷியால் குறிப்பிடப்பட்ட இந்த இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். புஷ்பித்த மரங்கள் அடர்ந்த பஞ்சவட்டி என்னும் இடம் இதுதான். சர்வதச்சார்யதாம் திருஷ்டிஹி காணனே நிபுணோ ஹ்யசே ஆஶ்ரமக்கதரஸ்மின்னோ தேசே பவதி சம்மதः. சர்வதः நாட்புறமும் திருஷ்டியே பார்வை சாரியதாம் செலுத்தப்படட்டும். ஏனெனில் காணனே காட்டு விஷயத்தில் நிபுணகாசி நீ எல்லாம் தெரிந்தவன். கதரஸ்மின் எந்த தேசே இடத்தில் நகாசிரமக நமக்கு ஓர் ஆசிரமம் சம்மதக ஏற்றதாக பவதி இருக்கும். நாட்புறமும் பார்வை செலுத்தப்படட்டும். ஏனெனில் காட்டு விஷயத்தில் நீ எல்லாம் தெரிந்தவன். எந்த இடத்தில் நமக்கு ஓர் ஆசிரமம் ஏற்றதாக இருக்கும். ரமதே யத்ர வைதேயி த்வமாம் சைவ லக்ஷ்மண தாத்ருஷோ த்ருஷ்யதாம் தேச சந்நிக்ருஷ்ட ஜலாஷயா. லக்ஷ்மணா யத்ர எவ்விடத்தில் வைதேயி சீதை ரமதே சந்தோஷமாயிருப்பளோ துவம் அகம் ஏவ நீயும் நானும் ச அங்கணமே இருப்போமோ தாத்ருஷக அப்படிப்பட்டதானதும் சந்நிக்ருஷ்ட ஜலாஷய சமீபத்தில் ஜலம் இருக்கிறதாயுமுள்ள தேசக இடமானது திருஷ்யதாம் கண்டுபிடிக்கப்படட்டும். லக்ஷ்மணா எவ்விடத்தில் சீத்தை சந்தோஷமாயிருப்பளோ நீயும் நானும் அங்கணமே இருப்போமோ அப்படிப்பட்டதானதும் சமீபத்தில் ஜலம் இருக்கிறதாயுமுள்ள இடமானது கண்டுபிடிக்கப்படட்டும்.
वनरामण्यकं यत्र जलरामण्यकं तथा सन्निकृष्टं च यत्र स्यात् समित्पुष्पशोधकम् यत्र அது வனராமண்யக்கம் அழகான மரங்கள் அடர்ந்திருக்க வேண்டும். ததா அங்கனமே ஜலராமண்யக்கம் நீர்வளம் உள்ளதாயிருக்க வேண்டும். யத்ர அது சன்னிகிருஷ்டம் அருகில் சமித் புஷ்ப குஷோதகம் ச சமித் புஷ்பம் தருப்பை தீர்த்தம் இவைகள் உள்ளதாய் ஸ்யாத் இருக்க வேண்டும். அது அழகான மரங்கள் அடர்ந்திருக்க வேண்டும். அங்கனமே நீர்வளம் உள்ளதாயிருக்க வேண்டும். அது அருகில் சமித்து புஷ்பம் தருப்பை தீர்த்தம் இவைகள் உள்ளதாயிருக்க வேண்டும். ஏவ முக்தஸ்து ராமேன லக்ஷ்மணः சம்யதாஞ்சலியே சீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இதம் வச்சனமப்ரவீத். ராமேன ஸ்ரீராமரால் ஏவ முக்தக இங்கனம் சொல்லப்பட்ட லக்ஷ்மணர் சம்யதாஞ்சலிகி அஞ்சலிபத்தராய் காக்குஸ்தம் ஸ்ரீராமரை பார்த்து சீதா சமக்ஷம் தோ சீதையின் முன்னிலையிலேயே இதம் பின்வரும் வச்சனம் பதிலை அப்ரவீத் மொழிந்தார். ஸ்ரீராமரால் இங்கனம் சொல்லப்பட்ட லக்ஷ்மணர் அஞ்சலிபத்தராய் ஸ்ரீராமரை பார்த்து சீதையின் முன்னிலையிலேயே பின்வரும் பதிலை மொழிந்தார். பரவானஸ்மி காக்குஸ்த த்வயி வருஷ சதம் ஸ்திதே ஸ்வயம் தோ ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத. காக்குஸ்த ஸ்ரீராமா வருஷ சதம் எக்காலத்திலும் த்வயி ஸ்திதே தேவரீர் இருக்கையில் அஸ்மி அடியேன் பரவான் தாசபூதன் தோ ஆகையால் ருச்சிரே திருவுளத்திற்கு உகந்த தேசே இடத்தில் ஸ்வயம் தேவரீரே கிரியதாம் கட்டப்படட்டும் இதே என்று மாம்பத அடியேனை ஆக்ஞாபித்து அருள்க. ஸ்ரீராமா எக்காலத்திலும் தேவரீர் இருக்கையில் அடியேன் தாசபூதன் ஆகையால் திருவுளத்திற்கு உகந்த இடத்தில் தேவரீரே கட்டப்படட்டும் என்று அடியேனை ஆக்ஞாபித்து அருள்க. சுப்ரீதஸ்தேன வாக்கியேன லக்ஷ்மணஸ்ய மகாத்யுதே விம்ருஷன் ரோச்சயாமாச தேசம் சர்வகுணான்விதம். மகாத்யுதி மகாதேஜோவானாகுமவர் லக்ஷ்மணஸ்ய லக்ஷ்மணரது தேன வாக்கியேன அந்த வாக்கியத்தால் சுப்ரீதக சந்தோஷித்து விம்ருஷன் தேடி சர்வ குணான்விதம் சகல சௌக்கியங்களுடன் இருக்கும் தேசம் ஓர் பிரதேசத்தை ரோச்சயாமாச நல்லதெனக் கண்டார். மகா தேஜோவானாகும் அவர் லக்ஷ்மணரது அந்த வாக்கியத்தால் சந்தோஷித்து தேடி சகல சௌக்கியங்களுடன் இருக்கும் ஓர் பிரதேசத்தை நல்லதெனக் கண்டார். சதம் ருச்சிரமாக்ரம்ய தேசமாஸ்ரம கர்மணி ஹஸ்தே கிருஹீத்வா ஹஸ்தேன ராம சௌமித்ரிமப்ரவீத். சஹ ராமः அந்த ஸ்ரீராமர் ஆசிரம கர்மணி ஆசிரமம் கட்டும் விஷயத்தில் ருச்சிரம் ஏற்றதான தம் தேசம் அந்த பிரதேசத்திற்கு
ஆக்ரமிய போய் சௌமித்ரிம் லக்ஷ்மணரை ஹஸ்தேன கரத்தால் ஹஸ்தே கரத்தில் கிரஹீத்வா பிடித்து கொண்டு அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். அந்த ஸ்ரீராமர் ஆசிரமம் கட்டும் விஷயத்தில் ஏற்றதான அந்த பிரதேசத்திற்கு போய் லக்ஷ்மணரை கரத்தால் கரத்தில் பிடித்து கொண்டு பின்வருமாறு சொன்னார். அயம் தேச சமஸ்ரீமான் புஷ்பிதை ஸ்தரோபிர்வ்ருதா இஹாஸ்ரம பதம் சௌமிய யதாவத் கர்த்துமர்ஹசி. அயம் தேசக இந்த இடமானது சம பூமியாயிருக்கிறது. புஷ்பிதைகி பூத்த தருபிகி விருத்தக மரங்களால் நிறைந்து ஸ்ரீமான் அழகியதாயிருக்கிறது. சௌமிய அப்பா, இவ்விடத்தில் ஆசிரமபதம் ஓர் ஆசிரமத்தை யதாவத் சாஸ்திர முறைப்படி கர்த்துமர்ஹசி நீ கட்டுவாயாக. இந்த இடமானது சம பூமியாயிருக்கிறது. பூத்த மரங்களால் நிறைந்து அழகியதாயிருக்கிறது. அப்பா, இவ்விடத்தில் ஓர் ஆசிரமத்தை சாஸ்திர முறைப்படி நீ கட்டுவாயாக. யமாதித்ய சங்காஷைஹ பத்மை சுரபிகந்திபிஹ அதோரே த்ருஷ்யதே ரம்யா பத்மினி பத்மசேவிதா. பத்மசேவிதா தாமரை நிரம்பிய பத்மினி தாமரை ஓடை ஒன்று. ஆதித்ய சங்காஷைஹி சூரியனை நிகர்த்து சுரபிகந்திபிகி மிக மனோகரமாய் கந்தம் வீசும் பத்மைகி தாமரை பூக்களால் ரம்யா அழகுற்று. இயமதோரே இதோ சமீபத்தில் திருஷ்யத்தே காணப்படுகிறது. தாமரை நிரம்பிய தாமரை ஓடை ஒன்று சூரியனை நிகர்த்து மிக மனோகரமாய் கந்தம் வீசும் தாமரை பூக்களால் அழகுற்று இதோ சமீபத்தில் காணப்படுகிறது. யதாக்யாத்தம் அகஸ்த்யேன முனினா பாவிதாத்மனா இயம் கோதாவரி ரம்யா புஷ்பிதைஸ்தரோபிர்வ்ருதா. ஹம்சகாரண்டவாக்கிர்ணா சக்கரவாக்கோபசோபிதா. பாவிதாமணா பரமாத்ம ஞானியாகிய அகஸ்தியேன அகஸ்திய முனிவரால் யதா ஆக்கியாத்தம் சொல்லப்பட்ட வண்ணமே புஷ்பிதைகி நன்கு பூத்த தருபிகி விருக்ஷங்களால் விருத்தா நிறைந்துள்ளதும் ஹம்சகாரண்ட வாக்கீர்ணாம் ஹம்சங்களாலும் நீர்க்காகங்களாலும் நிறைந்துள்ளதும் சக்கரவாக்கோபசோபித சக்கரவாகங்களால் விளங்குவதும் ரம்யா அழகாயுமாயிருக்கிற கோதாவரி கோதாவரி நதியானது இயம் இதோ விரிக்கிறது. பரமாத்ம ஞானியாகிய அகஸ்திய முனிவரால் சொல்லப்பட்ட வண்ணமே நன்கு பூத்த விருக்ஷங்களால் நிறைந்துள்ளதும் ஹம்சங்களாலும் நீர்க்காகங்களாலும் நிறைந்துள்ளதும் சக்கரவாகங்களால் விளங்குவதும் அழகாயும் இருக்கிற கோதாவரி நதியானது இதோ விரிக்கிறது. நாதே தூரேன சாசன்னே மிருகயோத்தாவ பீடிதா மயூரநாதிதரம்யாः பிராம்ஷவோ பகோ கந்தராः திருஷ்யந்தே கிரயः சௌம்யே புஷ்பிதைஸ்தரோபிர்வ்ருதாः. சௌம்யே அப்பா, பிராம்ஷவஹ கிரயஹ உயர்ந்த பர்வதங்கள்
நாதி தூரே நதி தூரமின்றே ஆசன்னேச்சரியில் மிருகயோத்தாவ பீடிதாக மான் கூட்டங்களால் சஞ்சரிக்க பெற்றவைகளாய் மயூர நாதிதா மயில்களால் சப்திக்க பெற்றவைகளாய் புஷ்பிதைகி தருபிகி நன்கு பூத்த விருட்சங்களால் விருத்தாக சூழப்பட்டு ரம்யாக அழகு வாய்ந்தவைகளாய் பகுகந்தராக அநேக குகைகள் உடையனவாய் திருஷ்யந்தே காணப்படுகின்றன. அப்பா, உயர்ந்த பர்வதங்கள் அதி தூரமின்றி அருகில் மான் கூட்டங்களால் சஞ்சரிக்க பெற்றவைகளாய் மயில்களால் சப்திக்க பெற்றவைகளாய் நன்கு பூத்த விருட்சங்களால் சூழப்பட்டு அழகு வாய்ந்தவைகளாய் அநேக குகைகள் உடையனவாய் காணப்படுகின்றன. सौवर्णैराजतैस्ताम्रैर्देशे देशे च धातुभिः गवाक्षिता इव भान्ते गजा परमभक्तिभिः देशे देशे आङ्गाङ्ग सौवर्णैः தங்கமயமானவைகளும் ராஜதைகி வெள்ளிமயமானவைகளும் தாம்ரைகி ச தாமிரமயமானவைகளுமான தாத்துபிகி தாத்துக்களால் கஜாகா யானைகள் பரம பக்திபிகி உயர்ந்த அலங்கார அமைப்புகளால் கவாக்ஷிதாக இவ சித்திரத்தில் எழுதப்பட்டன போன்று ஆபாந்தி விளங்குகின்றன. ஆங்காங்கு தங்கமயமானவைகளும் வெள்ளிமயமானவைகளும் தாமிரமயமானவைகளுமான தாத்துக்களால் யானைகள் உயர்ந்த அலங்கார அமைப்புகளால் சித்திரத்தில் எழுதப்பட்டன போன்று விளங்குகின்றன. சாலை ஸ்தாலை ஸ்தமாலைஷ்ச கர்ஜோரபண சாம்ரகை நிவாரைஸ்திமீஷைश्चैव புன்னாகைश्चोपशोभितः சாலைகி ஆச்சா மரங்களாலும் தாலைகி பனை மரங்களாலும் தமாலைகி ச தமால மரங்களாலும் கர்ஜூரபண சாம்ரகைஹி ஈச்ச மரங்களாலும் பலாமரம் மாமரம் இவைகளாலும் நிவாரைஹி நீவாரங்களாலும் திமிஷைஹி ச ஏவ வேங்கை மரங்களாலும் புன்னாகைஹி ச புன்னை மரங்களாலும் உபசோபிதாக அழகு வாய்ந்து விளங்குகின்றன. ஆச்சா மரங்களாலும் பனை மரங்களாலும் தமால மரங்களாலும் ஈச்சா மரங்களாலும் பலாமரம் மாமரம் இவைகளாலும் நீவாரங்களாலும் வேங்கை மரங்களாலும் புன்னை மரங்களாலும் அழகு வாய்ந்து விளங்குகின்றன. சூத்தைரசோக்கைஸ்திலகைச்சம்பகை கேத்தகைரப்பே पुष्पगुल्मलतोपेतैस्तैस्तैस्तरुभिरावृताः चन्दनै स्पन्दनैर्नीपैः पर्णासैर्लिकुचैरपे धवाश्वकर्णकधिरैः शमीकिं शुकपाटलैः चोतैः कट्टिमाक्कளாலும் அசோகைகி அசோகங்களாலும் திலகைகி திலகங்களாலும் சம்பகைகி சம்பகங்களாலும் புஷ்பகுல்மலதோபேதைகி புஷ்பங்களோடும் புதர்களோடும் கொடிகளோடு கூடியுள்ள கேத்தகைகி அப்பி தாழைகளாலும் சந்தனைகி சந்தனங்களாலும் ஸ்பந்தனைகி ஸ்பந்தனங்களாலும் நீப்பைகி கடம்புகளாலும் பரணாசைகி பரணாசங்களாலும் லிக்குச்சைகி அப்பி எலுமிச்சைகளாலும் தவாஸ்வகர்ண கதிரைகி தவம் அஸ்வகர்ணம் கருங்காலி இவைகளாலும் ஷமீக்கியம் சுக்க பாட்டலைகி வன்னி
முள்முருங்கை பாதிரி இவைகளாலும் தைஹி என்னும் பல தருபிகி மரங்களாலும் ஆவருத்தாக நிறைந்திருக்கின்றன. கட்டிமாக்களாலும் அசோகங்களாலும் திலக்கங்களாலும் சம்பகங்களாலும் புஷ்பங்களோடும் புதர்களோடும் கொடிகளோடு கூடியுள்ள தாழைகளாலும் சந்தனங்களாலும் ஸ்பந்தனங்களாலும் கடம்புகளாலும் பருணாசங்களாலும் எலுமிச்சைகளாலும் தவம் அஸ்வகரணம் கருங்காலி இவைகளாலும் வன்னி முள்முருங்கை பாதிரி இவைகளாலும் இன்னும் பல மரங்களாலும் நிறைந்திருக்கின்றன. இதம் புண்ணியம் இதம் மேத்யம் இதம் பகோ மிருகத்விஜம் இஹ வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏத்தேன பக்ஷிணா. சௌமித்ரே லக்ஷ்மணா, இதம் இது புண்ணியம் மனோகரமாயிருக்கிறது. இதம் இது மேத்யம் பரிசுத்தமாயிருக்கிறது. இதம் இது பகோ மிருகத்விஜம் பல மான்களும் பறவைகளும் நிறைந்துள்ளது. ஏத்தேன இந்த பக்ஷிணா சார்த்தம் பக்ஷியோடு கூட இவ்விடத்தில் வத்ஸ்யாமி வசிப்பேன். லக்ஷ்மணா, இது மனோகரமாயிருக்கிறது. இது பரிசுத்தமாயிருக்கிறது. இது பல மான்களும் பறவைகளும் நிறைந்துள்ளது. இந்த பக்ஷியோடு கூட இவ்விடத்தில் வசிப்பேன். ஏவ முக்தஸ்து ராமேன லக்ஷ்மண பரவீரா அச்சேரேணாஶ்ரமம் ப்ராத்துஷ்சகார சுமஆபலா. பரவீரா பகைவரை வெல்லம், சுமாபலா மகாபலவானாகிய லக்ஷ்மணர் தோ இவ்விஷயத்தில் ராமேன ஸ்ரீராமரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தக ஆக்ஞாபிக்கப்பட்டவராய் பிராத்துகு தமையனுக்கு ஆசிரமொன்றை அச்சிரேன விரைவில் சக்கார அமைத்தார். பகைவரை வெல்லும் மகாபலவானாகிய லக்ஷ்மணர் இவ்விஷயத்தில் ஸ்ரீராமரால் மேற்கண்டவாறு ஆக்ஞாபிக்கப்பட்டவராய் தமையனுக்கு ஆசிரமம் ஒன்றை விரைவில் அமைத்தார். பர்ணசாலாம் சுவிபுலாம் தத்ர சங்காத்த மிருத்திகாம் சுஸ்தம்பாம் மஸ்கரைர்தீர்கைः கிருத்தவம்சாம் சுஷோபனாம் शमीशाखाभिरास्तीर्य दृढपाशावपाशितां कुशकाशशरै पर्णे सुपरिच्छादितां ततां समीकृततलां रम्यां चकार लघुविक्रमः निवासं राघवस्यार्थे प्रेक्षणीयमनुत्तमम्. லகுவிக்ரமக எதையும் சிரமமின்றி செய்ய வல்லராகும் அவர் ராகவஸ்யர்த்தே ஸ்ரீராமருக்காக அனுத்தமம் ஒப்பு உயர்வற்று பிரேக்ஷணீயம் கண்குளிர பார்க்கத்தக்கதான நிவாசம் வாசஸ்தலமாக விபுலாம் விசாலமான பர்ணசாலாம் பர்ணசாலையொன்றை தத்ர அவ்விடத்தில் கங்காத்த மிருத்திகா மண் சுவர் எடுக்க பெற்றதாய் சுஸ்தம்பாம் நல்ல தூண்கள் உற்றதாய் தீர்க்கைகி மஸ்கரைகி நீண்ட மூங்கில்களால் கிருத்த வம்சாம் பிணைக்க பெற்று சுஷோபனாம் அழகு வாய்ந்து விளங்குவதாய் ஷமீஷாக்காபிகி வன்னிக் கிளைகளால் ஆஸ்தீரிய பரப்பே திருட பாஷாவ பாஷிதாம் எட்டிக் கயிற்றால் கட்டப்பெற்றதாய்
குஷகாஷரைஹி தருப்பை வைக்கோல் நாணல் இவைகளாலும் பருணை இலைகளாலும் சுப்பரிச்சாதித்தாம் நன்கு மூடப்பட்டதாய் ததாங்கனமே சமீகிருத தலாம் சமனாக்கப்பட்ட தரையை உடையதாய் ரம்யாம் அழகாய் சக்கார செய்து முடித்தார். எதையும் சிரமமின்றி செய்ய வல்லவராகும் அவர் ஸ்ரீராமருக்காக ஒப்பு உயர்வற்று கண்குளிர பார்க்கத்தக்கதான வாசஸ்தலமாக விஷாலமான பர்ணசாலை ஒன்றை அவ்விடத்தில் மண் சுவர் எடுக்க பெற்றதாய் நல்ல தூண்கள் உற்றதாய் நீண்ட மூங்கில்களால் பிணைக்கப் பெற்று அழகு வாய்ந்து விளங்குவதாய் வன்னிக் கிளைகளால் பரப்பி கெட்டிக் கயிற்றால் கட்டப்பெற்றதாய் தருப்பை வைக்கோல் நாணல் இவைகளாலும் இலைகளாலும் நன்கு மூடப்பட்டதாய் அங்கனமே சமனாக்கப்பட்ட தரை உடையதாய் அழகாய் செய்து முடித்தார். சகத்வா லக்ஷ்மண ஸ்ரீமான் நதீம் கோதாவரீம் ததா ஸ்நாத்வா பத்மானி சாதாய சஃபல புனராகதாம். சக அந்த ஸ்ரீமானாகும் லக்ஷ்மணர் ததா பொழுது கோதாவரீம் நதீம் கோதாவரி நதிக்கே கத்வா சென்று ஸ்நாத்வா ஸ்நானம் செய்து சஃபலக பழங்களுடன் பத்மானீச்ச தாமரை பூக்களையும் ஆதாய எடுத்துக்கொண்டு புனக மீளவும் ஆகதக திரும்பி வந்தார். அந்த சீமானாகும் லக்ஷ்மணர் அப்பொழுது கோதாவரி நதிக்குச் சென்று ஸ்நானம் செய்து பழங்களுடன் தாமரை பூக்களையும் எடுத்துக்கொண்டு மீளவும் திரும்பி வந்தார். ததப் புஷ்ப பலிம் கிருத்வா சாந்திம் ச ச யதாவிதி தர்ஷயாமாஸ ராமாய ததாஸ்ரம பதம் கிருதம். ததः அதன்மேல் அவர் யதாவிதி சாஸ்திரப்படியே புஷ்பபலியையும் சாந்திம் ச சாந்தியையும் கிருத்வா செய்து முடித்து ததா அப்பொழுது கிருத்தம் செய்து முடித்து ஆசிரமத்தை ராமாய ஸ்ரீராமருக்கு தர்ஷயாமாச காண்பித்தார். அதன்மேல் அவர் சாஸ்திரப்படியே புஷ்பபலியையும் சாந்தியையும் செய்து முடித்து அப்பொழுது செய்து முடித்த ஆசிரமத்தை ஸ்ரீராமருக்கு காண்பித்தார். சதம் திருஷ்ட்வா கிருத்தம் சௌமியம் ஆசிரமம் சக சீதைய ராகவ பர்ணசாலாயாம் ஹர்ஷமாரயத்பரம். சக அந்த ராகவः ஸ்ரீராமர் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட சௌமியம் கலையாய் கிருத்தம் செய்து முடிக்கப்பட்ட தம் ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை திருஷ்டுவா பார்த்து பர்ணசாலாயாம் ஆசிரம விஷயத்தில் பரம் அதிக ஹர்ஷம் சந்தோஷத்தை ஆஹாரயத் வெளிவிட்டு காட்டினார். அந்த ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாரோடு கூட கலையாய் செய்து முடிக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தை பார்த்து ஆசிரம விஷயத்தில் அதிக சந்தோஷத்தை வெளிவிட்டு காட்டினார். சசம்ஹ்ருஷ்ட பரிஷ்வஜ்ய பாஹுப்யாம் லக்ஷ்மணம் ததா அதிஸ்னிக்தம் ச காடம் ச வச்சனம் சேதமப்ரவீத். அவர் ததா அப்பொழுது சம்ஹ்ருஷ்டகா உள்ளம் பூரித்தவராய் பாகுப்யாம் இரு கரங்களாலும் லக்ஷ்மணரை அதிஸ்னிக்தம் ச ஆதரவுடனும் காடம் ச இருகவும் பரிஷ்வச்ச கட்டிக்கொண்டு இதம் பின்வரும் வச்சனம் ச சொல்லையும் அப்ரவீத் சொன்னார். அவர் அப்பொழுது உள்ளம் பூரித்தவராய் இரு கரங்களாலும் லக்ஷ்மணரை ஆதரவுடனும் இருகவும் கட்டிக்கொண்டு பின்வரும் சொல்லையும் சொன்னார்.
प्रीतोऽस्मि ते महत्कर्म त्वया कृतमरिन्दम प्रदेयो यन्निमित्तं ते परेष्वङ्गो मया कृतः அறிந்தம சத்ரு சமாரகாத்தே உன் விஷயத்தில் அஸ்மி நான் பிரீதக வெகு திருப்தி கொண்டேன் துவயா கிருத்தம் உன்னால் செய்யப்பட்ட கர்ம காரியமானது மகத் மிகவும் மெச்சத்தக்கது என் நிமித்தம் அதற்காக தே உனக்கு மயா என்னால் கிருத்தக செய்யப்பட்ட பரிஷ்வங்கா லிங்கனம்தான் பிரதேயா ஏற்ற கைமாறு சத்ரு சம்ஹாரக உன் விஷயத்தில் நான் வெகு திருப்தி கொண்டேன் உன்னால் செய்யப்பட்ட காரியமானது மிகவும் மெச்சத்தக்கது அதற்காக உனக்கு என்னால் செய்யப்பட்ட ஆலிங்கனம்தான் ஏற்ற கைமாறு भावज्ञेन कृतज्ञेन धर्मज्ञेन च लक्ष्मण त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्त पिता मम लक्ष्मण धर्मज्ञेन धर्ममरिந்து कृतज्ञेन धर्म अनुष्ठानमुடையவனாய் भावज्ञेन இங்கிதமறிந்தவனான पुत्रेण புதல்வனான त्वयाच उन्नाल्दान मम எனது धर्मात्मा धर्मशीलराகிய पिता திருத்தந்தையார் न संवृत्तः இறந்திலர் லக்ஷ்மணா தர்மமறிந்து தர்ம அனுஷ்டானம் உடையவனாய் இங்கிதமறிந்தவனான புதல்வனான உன்னால்தான் எனது தர்மசீலராகிய திருத்தந்தையார் இறந்திலர் एवं लक्ष्मणा मुक्त्वा तो राघवो लक्ष्मीवर्धनः तस्मिन् देशे बहुफले न्यवसत् सुसुखं सुखी लक्ष्मीवर्धनः திருவை வளர்க்கும் ராகவः ஸ்ரீராமரேவம் மேற்கண்டவாறு லக்ஷ்மணருக்கு உக்த்வா தோ சொல்லிவிட்டு பகுஃபலே பல பிரயோஜனங்கள் உள்ள தஸ்மின் அந்த தேசே பிரதேசத்தில் சுகி மனத்திருப்தி கொண்டவராய் சுசுகம் இன்பமாய் ஞவசத் வசித்தார் திருவை வளர்க்கும் ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு லக்ஷ்மணருக்கு சொல்லிவிட்டு பல பிரயோஜனங்கள் உள்ள அந்த பிரதேசத்தில் மனத்திருப்தி கொண்டவராய் இன்பமாய் வசித்தார் कञ्चित् कालं स धर्मात्मा सीतया लक्ष्मणेन च अन्वास्यमाणोऽन्यवसत् स्वर्गलोके यथामरः धर्मात्मा बाहुं सावर सीतया सीता पिराट्यारालुं लक्ष्मणेन च लक्ष्मणरालुं அன்வாசியமானக சுஸ்ரூஷை செய்யப்படுகின்றவராய் ஸ்வர்கலோகே ஸ்வர்கலோகத்தில் அமரகாயதா இந்திரன் போல் கஞ்சித் காலம் கொஞ்ச காலம் ஞவசத் வசித்தார் தர்மாத்மாவாகும் அவர் சீதா பிராட்டியாராலும் லக்ஷ்மணராலும் சுஸ்ரூஷை செய்யப்படுகின்றவராய் ஸ்வர்கலோகத்தில் இந்திரன் போல் கொஞ்ச காலம் வசித்தார் इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 15 सर्गः।